வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வேப்பிலையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். வேப்பிலை இலைகள் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் 3 to 5 இலைகளை, கொழுந்து இலைகளை நம்ம மென்று சாப்பிடலாம். இல்லைனா சாறாக எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த வேப்பிலை இலைகளை அரைத்து சாறு எடுப்பதாக இருந்துச்சிங்கன்னா ஒரு 5 ml 10 ml சுமார் 1 to 2 தேக்கரண்டி அளவே உங்களுக்கு போதுமானது. இதில் கொஞ்சமாக தேன் சீரகம் வேணால் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு நீங்கள் கலந்துக்கலாங்க. இல்லை உலர்ந்த மாதிரி வேப்பிலை பொடி பயன்படுத்துறீங்க அப்படின்னா 1/4 கரண்டியிலிருந்து அரை தேக்கரண்டி வரைக்கும் வெதுவெதுப்பான நீர் கலந்து நீங்க பருகலாம். எப்போதுமே இதை எடுத்துக்கொள்வதற்கான சிறந்த நேரம் வெறும் வயிற்றில் நீங்க அதிகாலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்வது தான் மிகவும் சிறந்தது. இது உங்களுடைய ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கும் குடலில் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகளை அழிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஒருவேளை உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க உணவுகளை சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வேப்பிலை இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா நலம் பெறலாம். தொடர்ந்து வேப்பிலையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரித்துக் கொள்வதற்கு வேப்பிலைகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. காரணம் என்னன்னா வேப்பிலையில் இருக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் மற்றும் ஆன்டி ஃபங்கல் பண்புகள், அதாவது பாக்டீரியா பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் எல்லாமே நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கிருமிகளை அழிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். தினமும் சில வேப்பிலைகளை நம்ம மென்று சாப்பிடுவது அல்லது அந்த வேப்பிலை சாறு நம்ம குடிக்கிறதன் மூலமாக உடலினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்பெற வைத்துக் கொள்ளலாம். நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள் குணம் பெற்றுக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று நோய்களிலிருந்தும் நம்ம விடுபட்டு நம்முடைய உடலை பாதுகாத்துக் கொள்ளலாம். செரிமானம் மற்றும் குடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு வேப்பிலை எடுத்துக்கொள்ளலாங்க. வேப்பிலை செரிமான மண்டலத்தை சுத்தம் செய்யக்கூடிய தன்மை கொண்டது. இது என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய குடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் மற்றும் தேவையற்ற புழுக்கள், அந்த இன்டெஸ்டினல் வார்ம்ஸ் எல்லாம் வெளியேற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணும். மேலும் இது கல்லீரலுடைய செயல்பாட்டை மேம்படுத்தி கல்லீரலில் நச்சு கழிவுகள் சேராமல், கல்லீரலில் வீக்கம் ஏற்பட்டு கொழுப்பு படிவு ஏற்படாமல் எல்லாமே பாதுகாத்துக்கும். கல்லீரலுடைய செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பிக்க வைத்து ஆரோக்கியமான ஒரு உறுப்பாக கல்லீரலை மாற்றும். ஸோ செரிமான கோளாறுகளை நம்ம சரி பண்ணிக்கலாம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் நார்சத்து குறைபாட்டெல்லாம் செரிக்காமல் இருக்கிறது, அதெல்லாம் சரி பண்ணிட்டு உணவுகளை எளிமையாகவே செரிக்க வைத்து செரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுகள் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்கள் அகற்றக்கூடிய வேலையுமே வேப்பிலை செய்யும். இதனால சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வயிறு தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. ஒட்டுமொத்த குடல் வயிறு ஆரோக்கியத்தையுமே நீங்க மேம்படுத்திக் கொள்ளலாம். செரிமான மண்டலத்தையே நீங்க வலுப்படுத்திக் கொள்ளலாங்க. ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு, நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு நீங்க வேப்பிலைகளை பயன்படுத்தலாம். காரணம் என்னன்னா வேப்பிலை ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை குறைக்கிறதுக்கு முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்பிலை இன்சுலினுடைய உணர்திறன் இருக்குங்க இல்லையா, அந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை மேம்படுத்தும். போதுமான அளவுக்கு இன்சுலின் ஹார்மோனை நம்மளுடைய ரத்தத்தில் சுரக்க வைக்கும். இதனால இது சர்க்கரை நோய்களுக்கு ஒரு சிறந்த இயற்கை மருந்தாக இருக்கு. சுருக்கமாக சொல்ல முடியும்னா இப்போ நம்ம வேப்பிலை எடுத்துக்கொள்ளும் போது ஒரு அடியாக நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவெல்லாம் அதிகரிக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது உறிஞ்சப்படும். இதனால பார்த்தீங்கன்னா இன்சுலின் சென்சிட்டிவிட்டி, அந்த உணர்திறன் மேம்படும் போது உங்களுக்கு ரத்தத்தில் ஒரு அடியாக ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்காதீங்க. ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்தப்படும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபட்டலாம். ஒருவேளை உங்களுக்கு இப்போ சுகர் ப்ராப்ளம் இல்லை, வருங்காலத்திலும் ஃபியூச்சர்லையும் சுகர் ப்ராப்ளம் இல்லாமல் நலமோடு இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா கொழுந்து வேப்பிலைகளை காலையில் அப்படி 2 வேப்பிலைகளை நீங்கள் மென்று சாப்பிடும்போது இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவெல்லாம் எதுவும் இல்லாமல் நீங்கள் நலமோடு ஃபியூச்சர்லையுமே இருப்பீங்க. தோல் வியாதிகளுக்கு சிறந்த தீர்வு அளிக்கக்கூடியது வேப்பிலைங்க. வேப்பிலை தோல் தொடர்பான அனைத்து பிரச்சனைகள், எந்த ஸ்கின் டிசீஸாக இருந்தாலுமே அதை தீர்க்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்தாக இருக்கு. ஏன்னா வேப்பிலை ஒரு மிகச்சிறந்த கிருமி நாசினி, ஹை ஆன்டிபயோட்டிக்காக செயல்படும். முகப்பொரு, சொரிசிறங்கு, அரிப்பு, சொரிசிறங்கு, படை தேமல், தடிப்பு தோல் அலர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸிமா பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் வேப்பிலை நம்ம அரைத்து பூசணும் அப்படின்னா விரைவான தீர்வு நமக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா அந்த தோல் இருக்கக்கூடிய தேவையற்ற பாக்டீரியாக்களை அழித்து, பூஞ்சை தொற்றுகளை அழித்து, அந்த சருமம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த கெட்ட கழிவுகள், கிருமிகள் எல்லாத்தையுமே நமக்கு அழித்துரும். இதனால இது சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த இறந்த செல்கள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு சருமத்தை பாதுகாக்கும். முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோல் அமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமம், இது மாதிரிலாம் நமக்கு எதுவுமே இருக்காது. சரும சுருக்கம் இல்லாமல் இளமையான ஒரு சரும தோற்றத்தை பெற்றுக்கொள்ளலாம். தோள்களையும் பராமரித்துக் கொள்ளலாம். எந்த விதமான ஸ்கின் டிசீஸ், தோல் தொடர்பான பிரச்சனைகளுமே நமக்கு ஏற்படாதுங்க. ரத்தத்தை சுத்திகரித்துக் கொள்வதற்கெல்லாம் நம்ம வேப்பிலை எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா பிளட் பியூரிஃபைங் நமக்கு நல்லா இருந்துச்சுன்னா அது சருமத்தையும் பாதுகாக்கும், உடலுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. சுறுசுறுப்பாக நம்ம இயங்க ஆரம்பிப்போம். நம்மளுடைய வேலைகளை சோர்வு இல்லாமல் நம்ம
செய்ய ஆரம்பிப்போம். இயற்கையிலேயே ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கக்கூடிய அந்த பிளட் பியூரிஃபைங் குணம் வந்து வேப்பிலைக்கு இருக்குது. இது வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி, அதாவது டீடாக்ஸ் பண்ணி ரத்த ஓட்டத்தை சீராக்குது. இதனால் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதோடு நம்மளுடைய முகமும் பிரகாசமடையும். தோள்கள் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா பிரகாசமாக இருக்கும். ஸ்கின் டிசீஸும் நமக்கு எதுவுமே ஏற்படாது. ஸோ போதுமான அளவுக்கு இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்களை பெற்று நிறைய மருத்துவமைகளை பெறணும் அப்படின்னா வேப்பிலைகளை அப்பப்போ எடுத்துக்கோங்க. வேப்பம் குச்சிகளில் பல் துளக்குனீங்க அப்படின்னா கூட உங்களுடைய வாய் பல் ஆரோக்கியத்திற்கு எல்லாமே அது சிறந்ததாக தான் இருக்கும். தொடர்ந்து வேப்பிலை தொடர்பான அந்த வேப்பம் பட்டை, வேப்பம் கொழுந்து, வேப்பம் விதை இதே மாதிரி நிறைய பயன்படுத்திக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.